இந்த நாளிலே கர்த்தர் நல்லவர். சோத்திரம். ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இயேசு சகல அதிகாரம் உடையவர் அல்லது சகல அதிகாரம் உள்ளவர் இருக்கட்டும் என்ற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சோத்திரம். ஆண்டவர் என்ன அதிகாரம் உடையவராக இருக்கிறார்? ஒரு 7 பாயிண்ட், அநேக காரியங்களை நம்ம வேதத்திலேருந்து எடுத்து தியானிக்கலாம். ஆனால் ஒரு 7 காரியங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் மார்க் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் அந்த வேதப்பதி வாசிங்கன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் இடத்துல கொண்டு வராங்க. ஆண்டவர் ஒரு வீட்டில் அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை போதித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ள வீட்டு கதை, அதாவது வாசல்படி வழியாக தான் கொண்டு வருவாங்களே, கொண்டு வருவதற்கு இடம் இல்லாதபடிக்கு சோத்திரம் கூட்டமாக இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ஆ திறப்பாக்கி என்ன செஞ்சாங்க? திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை என்ன செஞ்சாங்க? இறக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவ பாருங்க, மேற்கூரையை பிரித்து இறக்கிறது பார்த்தீங்களா? அந்த வீட்டார் இடம் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அவர் பரவாயில்ல, எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சா போதும், எப்படியாவது ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும் அப்படின்ற எண்ணங்கள் என்ன இருந்திருக்குது. ஆமாம், சோத்திரம். ஆகவே சோத்திரம் ஆண்டவர் மூலமாக வேறு எதுவத்திலும் அந்த ஒரு விடுதலை கிடைக்காது. திமிர்வாதக்காரன் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட மருத்துவங்கள்லாம் கிடையாது இல்லைங்களா? சோத்திரம். ஆகவே ஒரு வைத்தியருக்கு அடங்காத வியாதிகள் இருக்குது. பல வைத்தியங்கள் பண்ணாலும் அடங்காத வியாதிகள் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டதுக்கு கர்த்தர் தான் சுகம் கொடுக்கணும். சோத்திரம். அப்போ பாருங்கள், தெய்வீக சுகம்னு சொல்கிறாங்கள, அப்போ அது இன்றைக்கும் உண்டு. தெய்வீக சுகத்தை என்ன பண்ணணும்? அப்போ பெற்றுக்கொள்வதற்கு நாமும் கூட விரும்பணும். சோத்திரம். உலகப்புறமான வைத்தியர் நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பரம வைத்தியராகிய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ நல்ல ஒரு விடுதலை ஒரு அந்த மனிதனுக்கு கிடைத்ததை பார்க்குறோம். சோத்திரம். அப்போ அந்த மனிதனை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரா? சோத்திரம். கண்டு அப்படின்னு போகும்போது அந்த 4 பேர் விசுவாசத்தோடு அந்த மனுஷனை கொண்டு வர்றாங்க. இடத்துல கொண்டு போனால் என்ன நடக்கும்? ஆமாம், நிச்சயமாகவே சுகம் கிடைச்சிரும் அந்த விசுவாசத்தோடு கொண்டு வந்தாங்க. அப்படியாக பாருங்க, விடுதலையானவர்களுடைய நிலவரம்லாம் பாருங்க. ஒன்று, அந்த குறிப்பிட்ட வியாதினாலே சரீர பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். அல்லது யாரு சோத்திரம் கொண்டு வருகிறாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில ஆண்டவரும் அந்த விசுவாசத்தோடு கூட ஜபித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நாமும் கூட மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கும் போது விசுவாசத்தோடு நாமும் ஜபிக்கணும். சோத்திரம். ஆகவே இதெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ பாவங்களை மன்னிக்க தான் நம்முடைய ஆண்டவருக்கு அப்படிப்பட்டதான வல்லமை அதிகாரம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ சோத்திரம் தலைவர்கள், மத தலைவர்கள்லாம் உண்டாயிருந்தாலும், பல மதங்கள் உண்டாயிருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரமும் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தவும் இல்லை, அவர்கள் சொல்லவும் இல்லை. அவர்கள் போதனை கொடுத்தாங்க, இப்படிலாம் செஞ்சால் ஒரு நல்ல சோத்திரம் போதனைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு நல்லது, சோத்திர சொர்க்கம் போகலாம் அப்படின்னு ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்காங்களே தவிர, நான் உன் பாவங்களை மன்னிக்க
மன்னிக்கிறேன், மன்னிக்க அதிகாரம் எனக்கு உண்டு என்று ஒருவரும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக இருந்ததும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் தான் ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஸ்தோத்திரம் அவருடைய சரீரமாக சபையில் வைத்து நம்மை உருவாக்கி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது ஏசியா 44 அதிகாரம் 22 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். ஏசியா 44 அதிகாரம் 22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவோ உன் பாவங்களை கார்மேகம் போலவோ அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு. சோத்திரம். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறத பார்க்குறோம். சோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாம். சொல்கிறாரு ஆண்டவர், சொல்கிறாரு, என் ஜனமே உன்னுடைய மீறுதல்களை இஸ்ரவேலே, சோத்திரம், இஸ்ரவேல் சபையாக இருந்தாலும் புதிய ஏற்பாடு சபையாக இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் மனம் திரும்பும்போது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? சோத்திரம், உன் மீறுதல்களை மேகம் எப்படி அகன்று போகிறதோ அதே போல மேகத்தை போலவும் உன் பாவங்களை பாருங்க, கார் மேகத்தை போலவும். சாதாரண மேகம் வேற, அது என்ன தெரியுமா? சோத்திரம், அதில் மழை இருக்காது. மலையினுடைய சோத்திரம் அந்த நமக்கு எப்படி இது மழை பெய்யுது என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ எங்கே நீர்நிலைகள் இருக்குதோ அங்கே இருக்கிற அது சமுத்திரமோ கடலோ சோத்திரம் ஆறோ அப்படிப்பட்ட நதி பகுதியோ அந்த பகுதியில் இருக்கிற தண்ணீர்லாம் என்ன பண்ணுது? வெப்பத்தால், சூரிய வெப்பத்தால் அது ஆவியாகி என்ன செய்யுது? ஆமாம், மேகங்களாக உருவாகிறது. அதே சமயத்தில் மழை பெய்யும் போது அது கார் மேகங்களாக சோத்திரம் அது உருவெடுத்து அந்த மேகம்தான் என்ன செய்யுது? மழையை கொடுக்குது. ஆமாம், சாதாரண மேகம் என்னென்னு எது கொடுக்காது? வெண்மேகம் அது என்ன செய்யாது? மழையை கொடுக்காது. அது நமக்கு சோத்திரம் நிழலை கொடுக்கலாம். சோத்திரம். அதே சமயத்தில் அது காற்று வீசும்போது அது அகன்று போகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், 2 மேகமும் அகன்று போகும். சோத்திரம். வெண்மேகமும் அகன்று போகும், கார் மேகம் என்ன செய்யும்? மழை பெய்து நன்மையை தந்து அந்த இடத்துல சோத்திரம் அது நன்மையை செய்கிறதுக்கு கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். சோத்திரம். வாசிக்கலாம். உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். கர்த்தர் சொல்கிற பார்த்தீங்களா? அகற்றி விட்டேன், உன் பாவங்களை அகற்றி விட்டேன். அப்போ உன் பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஏசியா தீர்க்கதரிசி மூலமாகவே ஆண்டவர் சொல்லிட்டார். கர்த்தர் சொன்னார்னா அங்கே வேதத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அது நம்முடைய ஆண்டவரை இயேசுவைத்தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே சமயத்தில் தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்போது அது பிதாவாகிய தேவனை அது குறிப்பிடும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ற வார்த்தையும் இருக்கிறதா? அடுத்து கர்த்தர் என்ற வார்த்தை வரும்போதெல்லாம் சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கர்த்தர் என்ற வார்த்தை உண்டு. அதே பிலிப்பியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசுவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். கர்த்தராய், அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவங்கள் என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற சகல மனுஷருடைய பாவங்களை சோத்திரம் மன்னித்து விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு பாவங்களை மன்னித்து விடுதலை கொடுத்து நீதிமான்களாக்குற வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாவங்களை மன்னிக்க யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் ஒருவருக்கு ஒரு விரதமாக பாவம் செய்யும்போது ஒருவருக்கு என்ன வேதம் சொல்லணும், ஒருவருக்கு ஒருவங்க என்ன பண்ணுங்க? பாவங்களை அறிக்கைட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றது இருக்கிறது. சோத்திரம். நாம் வேற ஒருத்தருக்கு விரோதமாக சோத்திரம் ஏதாவது குற்றம் செய்திருப்போமானால் நம்ம என்ன செய்யணும்? அப்போ போய் மன்னிப்பு கேட்கணும் என்பது அது பொதுவான ஒரு காரியம்.
ஆனால் சோத்திரம் நம்முடைய ஜென்ம பாவங்கள் கர்ம பாவங்களை நம்மை விட்டு நீக்க நாம் சோத்திரம் அறியாமல் செய்த தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் சோத்திரம் நாம் பிறக்கும் போதே ஆதாமுடைய பாவங்களோடு பிறக்கிறோம். அப்போ அந்த 2 விதமான பாவங்களை மன்னிக்க யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்போ முதல்ல சோத்திரம் ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய அதிகாரம் சோத்திரம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2வதாக வியாதியை சுகமாக்குற அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் சோத்திரம் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். இது இந்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பிடித்து கொள்ளுங்க. சோத்திரம் விசுவாசித்து ஜெபிங்க இந்த வசனத்தை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சௌக்கியமும் என் ஜனங்களே உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி. இது பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன கேட்பாங்க? சௌக்கியமாக இருக்கிறீங்களான்னு அப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லாட்டி இப்படி கேட்பாங்க இல்லை, எப்படி கேட்டுருப்பாங்க? சுகமாக இருக்கிறீங்களா இல்லை இந்த நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம் தான் அது. அப்போ ஒருத்தர் நல்லா விசாரிக்கும் போது இன்றைக்கும் அதை நம்ம செய்கிறோம். அப்படி செய்யணும். ஒருத்தர் விசுவாசிக்கும் போது நம்ம சந்திக்கும் போது என்ன பண்ணணும்? அவன் ரொம்ப நாளைக்கு பிற்பாடு நம்ம சந்திக்கிறோம்னா அதே வேளையில் என்ன பண்ணலாம்? இடையில நம்ம சந்திக்கும் போது கூட இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்பது நல்லது. சுகமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது நம்ம அவர்கள் மேலே அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். உண்மையாகவே நம்ம ஒருவரை நேசிக்கும் போது இது ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல்ல பண்பும் கூட. சோத்திரம். ஒருவர் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? சோத்திரம் என்று சொல்லி நம்ம விசாரிக்கிற நல்லது. அதே சொல்லி பேசி நம்ம அப்படி முடிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு ரொம்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல ஒரு அன்பான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் மற்றவர்கள் சோத்திரம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அப்போ முழுமையாக வாசித்தரலாம். இதோ நான் அவர்களுக்கு சவிக்கமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. 2 வார்த்தை சொல்கிறார். சவிக்கமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி முழுமையான ஒரு சுகத்தை. அடுத்து சொல்கிறாரு 3வது வார்த்தை என்னவா? குணமாக்கி. அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் விசேஷித்த காரியங்கள் இருக்குது. சாதாரணமாக சவிக்கம்னாலே நம்ம என்ன நினைப்போம்? சுகத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியமும் அதைத்தான் அந்த சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து சொல்கிறார் குணமாக்கின்னு சொல்கிறார். என் ஜனங்களாகி உங்களை குணமாக்கி என்ன பண்ணுவேன்? ஆமாம், உங்களுக்கு இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? எங்களுக்கு நமக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இது மனப்பாடம். அந்த வசனத்தை 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எரேமியா 33:1 இந்த 33:3 சோத்திரம் பாருங்கள், அருமையான வாக்குத்தத்தம். அதில் இன்னொன்று இருக்குது. ஜபத்துக்குள்ள பதிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னாரே. அந்த அப்படிப்பட்டதான அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அதான் கூப்பிடுன்றது தான் ஜெபம். அவரை நோக்கி எல்லாம் இந்த சூழ்நிலைக்கும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவரிடத்தில் நம்ம வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் இடத்துல நமக்கு வேண்டிய பதிலை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நம்ம தருகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் பார்த்தீங்களா? எங்கே இருந்தான்? பெதஸ்தா குளத்தண்டையில். ஆமாம், எருசலேமில் பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்குது. அங்கே 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் படுத்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த சம்பவத்தை குறித்து சொல்லும்போது நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. எப்போது என்ன பண்ணுவானா, ஒரு தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும் போது முதலாவது யார் இறங்குறானோ அவனுக்கு தான் சுகம் கிடைக்குமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரிடத்தில் வந்த எல்லாருக்குமே சுகம். அல்லேலூயா. தூதன் வந்தான்னா சோத்திரம். முதல்ல யார் இறங்குறானோ அவனுக்கு மட்டும்தான் சுகம் அந்த குளத்தில். அப்போ ஒரு தூதனுக்கு அந்த சுகம் கொடுக்குற வல்லமை இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லாரையும் சுகமாக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஆகவே என்னுடைய பலவீனம் சுகவீனம் சோத்திரம் சரீரத்தில் பலவீனங்கள் சுகவீனங்கள் வருகிறது இயற்கை தான். வயது கூட இன்னும் சொல்ல போனால் பலவீனங்கள் இருக்கிறது உண்மைதான்.
ஆனாலும் கூட அந்த பலவீனத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம்? பலன் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறாரே. இதை நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ 5ஆம் வசனம், 6வது வசனம் வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி பார்த்தீங்களா, சோத்திரம். அப்போ ஏன் அது கேட்டார்னா, சொசமாகி நல்ல விடுதலையாகி ஒரு நல்ல ஒரு புதிய வாழ்க்கை வாழ விருப்பமா என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு சிலர் பாருங்கள் அப்படியே இருந்துட்டான், சரி அப்படியே போகணும். ஏன்னா இன்னொன்று இப்படிப்பட்ட ஆட்கள் வியாதிப்பட்டு அப்படி இருக்கிற ஆளுங்க பல இடங்களில் பிச்சை எடுக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க அந்த நாட்களில். அப்போ நம்ம நல்லா ஆகிட்டோம்னா சோத்திரம், நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வசதி இதை சுகமாகி என்ன ஆக போகுது. அப்போ வியாதி இருந்தால் அது நிமித்தம் நமக்கு ஏதோ ஜனங்கள் இறக்கப்பட்டு நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு. அதனால தான் அந்த வார்த்தையை கேட்டார். இல்லாட்டி சாதாரணமாக பார்க்கும்போது இந்த வசனம் எப்படி இருக்கும்? அவனே 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். அவன்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், சொசமாக வேண்டும் என்று கேட்குறாரு. சொசமாக வேண்டும் தானே இங்கே படுத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வேத வசனத்தை பல விதத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நம்ம தியானிக்கும் போது அந்த உண்மை வழங்கும். ஆமேன், ஹல்லேலூயா, சோத்திரம். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க, 14 வசனத்தை வாசிங்க. பாருங்கள், தேவாலயத்தில் அவனை கண்டு. பாருங்கள், எங்கே வந்துட்டான் பாருங்க, எங்கே கிடந்த மனுஷன்? சோத்திரம், வியாதிஸ்தனாக இருந்து. ஆமாம், இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அந்த மனுஷனுக்குள்ளாக. சோத்திரம். பார்த்தீங்களா, அவன் 38 வருஷமாக படுத்த படுக்கையாக கடந்து. அப்போ சோத்திரம், அவனுக்கு ஏதாவது இந்த பிச்சை போட்டதில் யாராவது என்ன பண்ணியிருப்பாங்க? அவன் எழுந்து நடக்க முடியாதவனாக தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை பாருங்கள். 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிப்பட்டிருந்த மனுஷன். அவனுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்திருக்கலாம். சோத்திரம், சிலர் உதவி செய்திருக்கலாம். சரி, ஆனாலும் கூட நாம் இங்கே பார்க்கும்போது அந்த மனிதன் ஒரு சுகமான பிற்பாடு அவன் எங்கே போயிருக்கிறான்? தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி அந்த தேவாலயம் என்பது தேவனுடைய வீடு. அது எவ்வளோ முக்கியம். அதனால தான் இன்றைக்கி வந்து தேவசமூகத்துக்கு ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வருகிற ஜனங்களை குறித்ததான எரிச்சல்கள் பொதுவாக மனுஷர்களுக்கு உண்டு, எல்லா இடங்களிலும் உண்டு. சோத்திரம். இது சூழ்நிலையில் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக ஞானமாக இருந்து முடிஞ்ச வரைக்கும் சோத்திரம் அப்படியே நம்ம சோத்திரம் அவர்களோடு கூட அப்படிப்பட்டவர்கள் நம்ம வெறுக்காதபடிக்கு அவர்களை நேசித்து அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்களையும் தேவனை அறிந்து கொண்டால் சோத்திரம் இன்னும் நம்முடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் ஆதரவுகளாக இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், எவ்வளோ ஒரு எதிர்ப்பாக இருந்தவங்களாம் தேவனுக்காக வைராக்கியமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மனமாறி சோத்திரம் தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக பிரகாசித்ததையும் தேவனுக்காக நின்றதையும் நாம் பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே எப்பேற்பட்ட மனுஷனையும் கர்த்தர் ரட்சிக்க, எப்பேற்பட்டவர்களையும் சோத்திரம் தேவன் தம்பக்கமாக இழுத்துக்கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ சோத்திரம் தேவாலயத்தில் கண்டு என்ன சொன்னார் ஆண்டவர்? இதோ ஆமாம், நீ சொசமாயிட்ட. சோத்திரம், நீ நல்ல முழுமையான சுகம் அடைஞ்சிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை கவனிங்க. அதிக அப்போ என்ன அர்த்தம்? 38 வருஷமாக வியாதியாக படுத்த படுக்கையாக இருந்தது காரணம் என்ன? அந்த மனுஷன் செய்த பாவம். எப்படிப்பட்ட பாவம்னு நமக்கு தெரியாது. சோத்திரம். அப்போ இனி அதிகமான கேடு வரக்கூடாதுப்பா, இனி பாவம் செய்யாத. பாவம் செய்து இது வரைக்கும் 38 வருஷமாக நீ கஷ்டப்பட்ட. சோத்திரம், உனக்கு விடுதலை கிடச்சிருச்சு. சோத்திரம், தேவனுடைய இறக்கத்தை நிமித்தம் இறக்கம் கிடச்சிருச்சு. நீ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ சுகமாயிட்ட. இனி பாவம் செய்யாத. அதுதான் ஆண்டவர் பாருங்கள் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார். சோத்திரம். அப்போ அதே சமயத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு கல்லெறிந்து கொல்ல முடியாது கொண்டு வரப்பட்ட அந்த பாவியான சிறியை சோத்திரம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆமாம், அந்த சோத்திரம் வரக்கூடிய ஆபத்திலிருந்து அந்த சிறியை, பாவியான சிறியை விடுதலையாக்கி. பாவியான சிறியை யாருன்னா விபச்சார சிறியாக இருந்திருக்கிறான் அவள். ஆமாம், உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடச்சிருச்சு. இனிமேல் நீ என்ன செய்யாத?
பாவம் செய்யாத. அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் பாவம் செய்ததாக சோத்திரம் அந்த அது ஒரு தொழிலாக அந்த நாள்களில் இருந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது பெரிய இருக்கிறது சோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா, அதில் நம்ம வாசித்த பதில் ஒன்று உண்டு. அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற நம்ம கவனிக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்களேன், 17 வசனத்தை வாசிங்க. மார்க் 2:17 வாசிங்க. சரி, இது கொஞ்சம் இது ஒரு விளக்கணும். இயேசு அதை கேட்டு என்ன கேட்டாங்க? 16 வசனம், அவர் ஆயக்காரோட பாவிகளோடு என்ன சொன்னாரா? ஆயக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் வரி வசூலிக்கிறவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில். அப்போ அப்படி வரி வசூலிக்கிறவர்களை அவங்க அந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வெறுத்தாங்க. ஏன்னா ரோமருக்காக வரி வசூல் பண்ணுறவங்க சோத்திரம் என்று சொல்லி அவர்கள் மேற்கொண்டு வரி விதித்ததை விட இன்னும் கூடுதலாகவும் சோத்திரம் வாங்கி அதாவது ஒரு லஞ்சமாக கூட அப்படி வாங்கியிருக்கிறதாக ஒரு சொல்லப்படுகிறது. அப்படியும் சொல்லப்படுகிறது. அவங்க அதனால் அந்த ஆயக்காரனை வெறுத்தாங்க. பாவிகளும் மற்றவர்களை என்ன செய்யணும், பாவிகள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள், அதாவது சோத்திரம் ஒரு சில தவறுகள் இவர்களுக்கு தெரியும் போது அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் அவங்க பாவிங்க. இன்னும் சொல்ல போனால் புறஜாதியர் எல்லாரையும் இஸ்ரவேலர்கள் தவிர மற்றவங்களாம் பாவிகள் என்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சோத்திரம் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறாருன்னு ஆண்டவரை குறித்து இப்போது குற்றச்சாட்டுறாங்க. வேதபாரகன் பரிசேயரும் கண்டு என்ன சொன்னாங்களாம்? ஆமாம், ஆண்டவர்கிட்டே சில சமயம் கேட்டது உண்டு. பெரும்பாலும் சீசர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க? சீசரை நோக்கி அவர் ஆயக்கரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னன்னு கேட்டாங்க. அப்போ என்னதான் சோத்திரம், ஆயக்கரோடும் பாவிகளோடும் சாப்பிட்டது தப்பாமா? சோத்திரம். ஆமாம், மனுஷர்களோடு கூட சாப்பிட்றோம்னா, இப்போ ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஒரு பாவி வர்றாரா, பரிசுத்தவன் வர்றாரா, நல்லவர் வர்றாரா, கெட்டவர் வர்றாரான்னு பார்த்தா சாப்பிட முடியும்? சரி, இப்போ அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வசனத்தை வாசிங்க. இது ஏசு இதை கேட்டு வைத்தியன் வேண்டியதில்லாமல் உண்மை தானே சொன்னால சுகமாக இருக்கிறவர்களுக்கு ஏன் ஆஸ்பத்திரி போகணும்? வியாதிப்பட்டால் இப்போ சரீரத்தில் பாதிப்பு உண்டானா என்ன பண்ணலாம்? ஆமாம், வைத்தியர் என்பது டாக்டர் இல்லையா? அப்போ வைத்தியன் அது சொல்கிற சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, சுகம் தேவையுள்ளவர்களுக்கு தான் வைத்தியன் தேவை அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நீதிமான்களே இல்லை பாவிகளையே மனம் திரும்புவதற்கு என்ன செஞ்சேன்? அழைக்க வந்தேன் என்றார். அப்போ நீதிமான்களை அல்லன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவருக்கு நீதிமான்கள் தேவையில்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனோட அர்த்தம் தங்கள் எண்ணத்தில், தங்களுடைய நினைப்பில், சிந்தையில் நான் நீதிமான், மற்றவர்கள்லாம் பாவி என்ற எண்ணம் உடையவர்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா வித்தியாசம்? புரியுதா? தங்களோட எண்ணத்தில் மற்றவங்களாம் பாவி அப்படி தான் இருந்தாங்க. யார்? பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள்லாம் அந்த நாட்டில் எப்படி இருந்தாங்க? நாங்கள் தேவனுடைய ஜனம், நாங்கள் பரிசுத்த ஜனம், மற்றவங்களாம் பாவிங்க, பிரஜாதிகாரெல்லாம் மோசமானவனுக்கு, அப்படி தான் எண்ணங்கள் வந்தது. அப்போ இப்படி என்ன உடையவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. சோத்திரம் நம்ம சுற்றிகளும் கூட இருப்பாங்க. சோத்திரம் நான் தங்களுடைய மத நம்பிக்கை தான் கரெக்டு, மற்றவங்களோட மத நம்பிக்கைலாம் தப்பு. அப்போ நமக்கு தெரியுது இயேசு தான் மெய்யான தேவன், இந்த மார்க்கம் நல்ல மார்க்கம்னு தெரிஞ்சாலும் மற்றவர்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஆமாம், உங்கள் இது சோத்திரம் எப்படி என்னது சோத்திரம் சரியில்லை அப்படி எப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட பார்த்து ஒரு நாள் சொல்லக்கூடாது. சோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவரை குறித்து சொல்கிறது தான் நம்முடைய காரியங்களை தவிர அவர்களை அறிய அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்வாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கும் மற்றதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுகொண்டோமா இல்லையா? ஆமாம், அதே போல் தான் அவங்களும் கண்டுகொள்வாங்க. கண்டுகொள்ளும் போது மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதை தான் சொல்கிறாரு. தங்கள் எண்ணத்தில் தங்களுடைய நினைப்பு சிந்தனை அதில் நீதிமான்களாய் காணப்படுகிறவர்களே அல்லன்னு அர்த்தம். நீதிமான்களை அல்ல அப்படின்னா ஆமாம் சோத்திரம் தங்களுடைய எண்ணத்திலையும் சிந்தனையிலும் நோக்கத்திலும் நீதிமான்களாக தங்களை காண்பித்து கொள்கிறவர்கள் அல்ல. யாரை தான் பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. வசனத்தை எப்படி தான் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஆண்டவர் பரிசுத்த நீதிமான்கள் தேவையில்லை போல் இருக்கு, பாவி தான் தேவைன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் அந்த பாவிகளுடைய பாவங்களை வெறுக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமாம். அப்போ எதுக்கு அது என்ன அர்த்தம்? அப்போ பாவத்தை வெறுக்கிறார்னு அர்த்தம். அந்த பாவிகள் மனம் திரும்பி பாவ வழியை விட்டு விலகி நீதிமான்களாய் மாற வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. அப்படித்தான் நம்மையும் ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். சரி, ஆகவே வசனத்தை நம்ம நன்றாக அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வது ரொம்ப அவசியம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து பாருங்க பாருங்க, அந்த வசனத்தை கவனிக்கணும். ஸ்தோத்திரம். மறுபடியும் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து. கலிலேயா, யூதேயா, பாருங்க, இதெல்லாம் ரெண்டு வேறு தேசம். சமாரியா அது வேறு தேசம். அப்போ ஆண்டவருடைய ஊழியம் பாருங்கள், இந்த 3 தேசங்கள், ஒரு 3-4 தேசங்களை சுற்றி தான் இருந்தது. அப்போ இன்றைக்கி இருக்கிற தேசம் என்று சொல்லுகிறது நம்ம இருக்கிற மாநிலங்கள் மாதிரி தான். மாநிலங்கள் கூட நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்குது. சுற்றியும் சின்ன சின்ன சிற்றரசுகள். அப்போ சின்ன சின்ன தேசங்களே அங்கங்கு பிலாத்து, நமக்கு தெரியும், பிலாத்து, ஏரோது, இவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டு கொண்டு வந்ததை நான் பார்க்குறேன். எல்லாம் ரோம சாம்ராஜ்யம்தான். அவர் ராயன்றது இத்தாலி தேசத்தில் ரோம் தலைநகரத்தில் அவர் ஆட்சி செய்வார். ஸ்தோத்திரம். அவருடைய ஆட்சி எங்கே இருக்குதோ ஸ்தோத்திரம் அங்கெல்லாம் சிற்றரசுகளை வச்சு ஆளுகை செய்வார். ஸ்தோத்திரம். சரி, ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசம் ஸ்தோத்திரம் தலைமையகம் என்னது? அப்போ இங்கிலாந்து, லண்டன். அவங்க நம்முடைய இந்திய தேசத்தை 200 வருஷம் என்ன பண்ணாங்க? ஆமாம், கிழக்கு கம்பெனியாராக அவங்க வந்து வியாபார நோக்கத்தோடு வந்து அப்புறம் பல தேசங்களை பிடித்து ஆளுகை செஞ்சாங்க. அப்புறம் பிற்பாடு அந்தந்த தேசங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து போயிட்டாங்க. அப்படி தான் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது என்றெல்லாம் பார்க்குறோம். அப்போ இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யுது? பிரசங்கித்த. நல்லா கவனிங்க, சுவிசேஷம் பிரசங்கப்படணும். ரட்சிப்பின் சுவிசேஷம் அது பிரசங்கிப்பட வேண்டிய வார்த்தை. அது என்னென்னா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை? ஆமாம், ரட்சிப்பின் சுவிசேஷம் தேவை, பிரசங்கிக்கப்படணும். அதே சமயத்தில் ஆண்டவர் உபதேசித்தார்னு இருக்குது. ஆலயங்களில் உபதேசித்தார்ன்றது என்னன்னா, நம்ம இன்றைக்கி வேதத்தை தியானிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் உபதேசம். அல்லேலூயா. ஆமாம், சோதர வேதத்தில் குறிப்பாக அப்போ உபதேச புஸ்தகம் அப்படின்னு சொல்ல போனால் நிறுவனங்கள்லாம் உபதேச புஸ்தகம்தான். 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் என்னது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. தேவனை அறியாத ஜனங்கள் விசுவாசித்து அறியத்தக்கதான உள்ள சத்தியமும் உண்டு. அதே சமயத்தில் ஆண்டவரை விசுவாசித்து அறிந்து ஏற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் மேலான ஆவிக்குரிய நிலவரத்தில் வளரும்படியாக உபதேசிக்கப்படுகிற உபதேசங்களும் உண்டு. அல்லேலூயா. இது 2 நமக்கு அவசியம். அதனால தான் சபையில் புதிய ஜனங்களுக்காகவும் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம். சோதரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ற சத்தியத்தை போதிக்கிறது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்குள் வளருவதற்கான போதனைகள் கொடுக்கப்படும். சரி, அடுத்ததாக 3ஆவதாக அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் உள்ளவர். 1 பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் என்று பார்த்தோம். 2வது வியாதியை சுகமாக்க அதிகாரம் உள்ளவர். 3வது அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் ஆவியையும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஆமாம் யார் மேலே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே தங்கியிருப்பார்னு சொல்லி அப்போஸ்தலன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்குறோம், சத்தியத்தை நாம் பார்க்குறோம். சோத்திரம் 7 காரியங்கள் சொல்லப்பட்டுக்கிறோம். 7 அப்படிப்பட்ட ஆவியானவருடைய அந்த சோத்திரம் அபிஷேகத்தை பெறும்போது மறுபடியும் ஞானம், ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் சோத்திரம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர். சோத்திரம் 7 காரியங்கள் இருக்குது. இந்த 7 ஆண்டவராக இயேசுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தேவை. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் ஆண்டவரே, ஆவியானவரே சோத்திரம், எங்கள் ஆண்டவராக இயேசுக்கு நீர் இந்தப்படிப்பட்டதான, ஏன்னா எல்லாருக்கும் ஞானத்தை அருளும் ஆவி வேணும், உணர்வை தரும் அருளும் ஆவி வேண்டும், ஆலோசனையை தருகிற ஆவி வேண்டும், பலனை தருகிற ஆவி வேண்டும், ஆமாம் அறிவை தருகிற ஆவி வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி வேணும். கர்த்தருடைய ஆவியானவரை முழுமையாக நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், நமக்குள்ளே சோத்திரம் நமக்குள்ளாக தங்கியிருக்கணும், நமக்கு நம் மேல் இருக்கணும், நம்மேல் தங்கியிருப்பார், நமக்குள்ளே இருப்பார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ அப்படி எதற்காக இருக்கிறாருன்னா நம்மை தேவனுடைய ஆலயமாக்கி தேவனுடைய சுத்தத்தை செய்வதராக இருக்கும்படியாகத்தான் நமக்குள்ளே ஆண்டவர் தங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இதில் கவனமாக இருப்போம். சரி, இப்போ மார்க்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஒரே மனுஷனுக்குள்ளே 6000 பிசாசு இருந்துச்சு. இந்த கல்லறைகளில் இருந்த மனுஷன் சோத்திரம், ஒரு பிசாசு பிடித்தாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும். அப்போ 6000 லேகியோன் என்று சொன்னால் அந்த நாட்களில் சோதர் ரோம படையில் 6000 பேர் உள்ள அந்த எண்ணிக்கை உள்ள அந்த சோத்திரம், அந்த எண்ணிக்கை உள்ள அந்த ரோம படைக்கு தான் என்ன பேர்? லேகியோன் என்ற பேர். அப்போ சோத்திரம், லேகியோன் என்ற வார்த்தையும் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ சோத்திரம், இப்போ இன்னொரு சில வசனங்களை வாசிக்கணும் போகிறீங்க. 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவே, பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். இயேசுவே எப்படி சொல்கிறாரு? உன்னத தேவனுடைய, ஆமாம், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், தேவகுமாரனாக இருக்கிறே. அப்போ சோத்தர் தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவகுமாரனாய் இருந்தவர், மனுஷகுமாரனாக அந்த பூமியிலே மனுக்குலத்தை ரட்சிக்காக வந்த நீ ரட்சகர் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். அப்போ குமாரனை, எனக்கு உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஏனெனில் அவர் அவனை நோக்கி என்ன சொன்னார்? அசுத்தாவியே, அப்போ அவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, இந்த வல்லமையுள்ள வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தையானது சோத்திரம் அந்த மனுஷனுக்கு விடுதலை தரும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. அதுபோல் பார்த்தீங்கன்னா அவன் விடுதலை ஆகி சோத்திரம், அவன் ஆண்டவர் மோடு கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ போய் என்ன பண்ணு, உன் தேசத்தாருக்கு, ஆமாம், நீ போய் உனக்கு தேவன் செய்த நன்மையை சொல்லு, விடுதலை பெற்றதை சொல்லி அப்போ தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த அனுப்பிச்சிட்டார். இதெல்லாம் இருக்குது. இன்னொரு இடத்துல 2 பேர்னு இருக்கிறது, இங்கே ஒருத்தன் இருக்குது. இன்னொரு இடத்துல ஆமாம் சோத்திரம், அப்படி 2 பேரும். அப்போ பல பேருக்கு அவர் விடுதலை கொடுத்தார், பல பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததில் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், குறிப்பாக அசுத்த ஆவியலால் பிடிக்கப்பட்டவர்கள், அதுக்கு முன்பாக இந்த அனுபவமே கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டில் சோத்திரம் எவ்வளோ மோசேயின் மூலமாக, சோத்திரம் எலியா மூலமாக, எலிசா மூலமாக பல விதமான அற்புதங்கள் நடந்தாலும் அசுத்த ஆவிகளை துரத்தினதாக வேதத்தில் என்ன பண்ண முடியல, பழைய ஏற்பாட்டில் ஆமாம் பார்க்க முடியாது. ஆனால் அசுத்தாவிகளை துரத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்குதா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16, 17 எத்தனை வசனம் வாசிக்கலாம்? விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசிகள், அதுக்கு முன்னாடி சோத்திரம் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களை மட்டும் இல்லை, சோத்திரம் அதுக்கு முன்னாடி விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள், பாவியாக இருக்கிற ஜனங்களை ரட்சித்து ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி நீதிமான்களாய் மாற்றி சோத்திரம். ஆமாம், அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்கிறாரு? அப்படி அடுத்த வசனம், விசுவாசியாதவன் ஆக்கினைகளாக தீர்க்கப்படுவான். அப்போ இந்த சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள், ஞானஸ்நான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற ஜனங்கள் கடைசியில் என்ன செய்வாங்க? மறிக்கும் போது ஆமாம் சோத்திரம் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறாங்க. சோத்திர தேவனுடைய தீர்ப்பை பெற்று அவர்கள் சோத்திரம் என்றென்றைக்கும் அவியாத அந்த அக்கினிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் என்ன பண்ணணும்? அப்போ அறியாமல் வாழுகிற ஜனங்களுக்கு, நம்முடைய குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியம்லாம் சொல்லி என்ன பண்ணணும்? ஆமாம், ஆண்டவர் விசுவாசிக்க நம்ம நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா.
சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அடையாளங்களா அவனு என்ன ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினால் என்ன செய்வீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அப்போ சொல்லும் போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? அப்போ இங்கே ஊழியர்கள் என்று சொல்லப்படலை, அல்லது விசுவாசிகள் என்று வேறு பிரித்து சொல்லப்படாமல் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியுமா? இயேசு நாமத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிசாசுகளை துரத்தணும்னு பார்க்குறோம். என் நாமத்தினாலே அப்படின்னா ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினால தான் பிசாசு துரத்தப்பட முடியும். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுதந்திர பாரம்பரிய புனிதர்களை வைத்து அவங்க பேரை சொல்லி துரத்துறோம் அப்படிலாம், அப்படி சில காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் சோதர வேதம் ஒழுங்கல்ல. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும். அடுத்து என்ன தான் நவமான பாசைகளை பேசுவார்னு என்ன? அது எந்த பாசை? அந்நிய பாசை பேசுகிறது தான் நவமான பாசையில் பேசுவாங்களா? ஆண்டவரே சொல்லிட்டார், பேசுவாங்க, பேசணும்னு சொல்கிறார். அடுத்து சர்ப்பங்களை எடுப்பாருன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டான பிசாசின் மேலே அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள். பிசாசு இங்கே வெறும் சர்ப்பம்னு சொன்னால் அது நம்ம பார்க்குறதான அந்த விஷமுள்ள பாம்புகளோ விஷமற்ற பாம்புகளோ அது குறிக்கலை. அப்போ சர்ப்பம்னு சொல்லுகிறது சாத்தானுடைய அதிகாரத்தை, சாத்தான் மேல் அதிகாரம் செலுத்துவாருன்னு அர்த்தம். அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைங்கள் அதன் மேல் அதிகாரம் செலுத்தி ஜெயம் எடுப்பாருன்னு அர்த்தம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது அறியாமல் சில அதாவது விஷத்தன்மை உள்ள காரியங்களை அவர்கள் குடித்தாலும் அவர்களுக்கு சேதம் வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பார்ன்ற அர்த்தம். அதற்காக ஸ்தோத்திரம் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், ஆண்டவரை பரீட்சை பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம், விஷத்தை குடித்து பார்க்குறேன், சாகிறேன்னா சாகலையான்னு அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம், அந்த காரியம்லாம் செய்யக்கூடாது. அப்படி ஸ்தோத்திரம். ஏன்னா வசனத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அதாவது அறியாமல் ஸ்தோத்திரம், ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது பொறாமையினால் அப்படி ஏதாவது நம்ம அறியாமல் கொடுத்துருந்தா கூட அது பாதிக்காதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அப்படி தான், அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து வியாதிசர் மேல் கைகளை வைப்பார். நீங்களே விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல விசுவாசமும் தேவபக்தியை நிறைந்தவர்களாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்கும். ஊழியர்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகளும் ஆமாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதான். வியாதிசர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது தான். இது சொன்னது நிறைவேறக்கூடியதான். இதில் எந்த ஸ்தோத்திரம் மாற்றம் கிடையாது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 ஆண்டவருக்கு சொல்லும்போது நேசராய் இயேசுவை என்ன பண்ணாராம் நம்முடைய தேவன்? அப்போ பரிசுத்த ஆவியினாலும் ஆமாம், இன்றைக்கும் நமக்கு அது தேவை. ஆண்டவரை நிரப்பின அதே வல்லமை இன்றைக்கி நமக்கும் தேவை என்று பார்க்கிறோம். அதனால தான் ஸ்தோத்திரம், அவர் நசரை விரதம் உடையவர் ஆண்டவர். திருமணமாகாமல் ஸ்தோத்திரம் அப்படி இருந்தது. அதனால் இன்னொன்று நசரேன், இன்னொருத்தர் நாசரத்தை சேர்ந்தவர்னால அவருக்கு பேர் என்னது? நசரையன். இன்னொன்று நசரைய விரதம்னு ஒன்று இருக்குது. பைபிள் இருக்கா? பத்திரிக்கையில் வாசிக்கலாம். லேவிராமத்தில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், வாசிக்கலாம். அப்போ நசரையன் விரத உடனுடன் இருந்தது தான் யார்? சிம்சோன் இல்லையா? அந்த நசரையன் அந்த தகுதியை அவனை இழந்து போனான். அவங்க அப்பா அம்மா அவன் பிறப்பிலே அப்படித்தான் கர்த்தர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்துருந்தார். ஸ்தோத்திரம். அப்படி தேவனுக்காக சாதிக்க வேண்டியவன் பிறந்த மனிதன் தன்னுடைய மாம்ச இச்சையில் விழுந்து போய் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போனதை நாம் பார்க்குறோம். சரி, அப்போ நசரனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் முக்கியம் பாருங்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட இது ஒரு சிலர் இல்லை, யாவரையும் என்னது குணமாக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கே அருண் எங்கே போயிட்டார்கள்?
பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்று பார்க்கிறோம். ஏசியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசியா 42:5. வானங்களை சிருஷ்டித்து அவர்களை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவளையும் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து, இது பாருங்க, தேவன் சிருஷ்டித்த எனது வானம் பூமி. அப்போ வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு, பார்த்தீங்களா, இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சுவாசத்தையும். ஆமாம், ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கலை, அந்த அந்த வித்தியாசம் பார்த்து தேவன் ஸ்தோத்திரம் நம்மை உண்டாக்கலை, மனுக்குணத்தை சிருஷ்டிக்கலை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லாருக்கும் சுவாச ஜீவனை கொடுக்குறார், சுவாசத்தை கொடுத்துருக்கிறார் என்று பார்க்கிறோம். சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ இயற்கையின் மேலே, இப்போ இயற்கையை படைத்தவர் தேவன். இந்த இயற்கை மேலே அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குது? கர்த்தருக்கு தான் இருக்கின்றது. இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வசனங்களை வாசிக்கலாம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகானது, இப்போ ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த சம்பவம். படகு ஸ்தோத்திரம் எதனால் மூடப்பட்டுச்சுன்னு, அலைகளினால் மூடப்படத்தக்கதாக பெருங்காற்று உண்டாயிடுச்சு. பாருங்கள், ஊழியத்து நிமித்தம் அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதாவது சோர்வாய், சரீர சோர்வாகி அவர் ஸ்தோத்திரம் படவுலே தூங்கிட்டார் ஆண்டவர். சரி, இப்போ என்ன நடக்குது வாசிக்கலாம். அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற, ரிச்சியம்னு என்ன அர்த்தம்? எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ படவு தண்ணீரால் மூழ்கி கவுந்து நாங்கள் மறித்து போகிற மாதிரி நாங்கள் இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை இருக்குப்பா. பயங்கரமான சுழல் காற்று. இன்னொரு இடத்துல நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 36 39 வசனம் வாசிக்க வேணாம். அதில் சுழல் காற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுழற்றி ஒரு படவை அந்த நாட்களில் இவங்க ஆண்டவருடைய சீஷர்கள் ஏற்கனவே என்ன தொழில் செய்துக்கிட்டு இருந்தாங்க? ஆமாம், மீனவர்களாக பல பேர் இருந்தாங்க. பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோப்பு, இவங்கெல்லாம் யார்? எல்லாம் மீனவர்கள் முக்கியமாக. ஆமாம், அவங்களுக்கு கடலிருந்து பழக்கப்பட்டவங்க தான். இப்படி காற்று இதெல்லாம் வந்தால் கூட சமாளிப்பாங்க. ஆனால் மிதமிஞ்சிய புயல் காற்று அப்படிலாம் வரும்போது அவர்களால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அதிகமான புயல் காற்று, சோத்திரம் புயல், அதிகமான சூறாவளி காற்று, மழை, கடுமையான மழையெல்லாம் இருக்கும்போது என்ன செய்வாங்க? ஆமாம், அந்த சோத்திரம் அதாவது எச்சரிப்பை கூண்டு என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுவாங்க. ஏற்றி என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அறிவிக்கிறத பார்த்துருப்பீங்களா? மீனவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாதுலாம் சொல்கிறாங்களா? காரணம் என்ன? ஆமாம், போய் சிக்கிக்கொள்வாங்க, கவுந்துரும். அது சோத்திரம் நடுக்கடலாம் சோத்திரம் நடுக்கடலில் பொதுவாக அந்த அலை அவ்வளோ இருக்காதுன்னு சொன்னாலும் கூட, ஆமாம், குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த புயல் காற்றுடைய காரியங்கள் சோத்திரம் ஒரு படகு வேறு பக்கம் கொண்டு போயிடும். இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ இயற்கையின் மேலே அதிகாரம் உண்டு. அப்போ 27 வயசு வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து என்ன செஞ்சார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போ பாருங்கள், சாதாரணமாக மனுஷன் காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? மனுஷனுக்கு அப்படி அதிகாரம் இருக்குதா?
ஆமாம், ஸ்தோத்திரம். எந்த மதத்தை ஸ்தாபித்தவர்கள் பல காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். பல மதங்கள், பல தலைவர்களெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த குருக்கள், அந்த தலைவர்கள், மதத்தை உண்டாக்கினவர்கள், அவர்களாம் ஸ்தோத்திரம் காற்றையும் கடலையும் அதட்டி அது நிறுத்தினதாக நம்ம எங்கேயும் நம்ம கேள்விப்படலை. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் அவராக இருக்கிறபடினால அவைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அவருங்க ஸ்தோத்திரம். அப்போ சரி, அப்போ அடுத்த வசனம். அப்போ அந்த மனுஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாங்களாம், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்னென்று சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ பாருங்க, ஏன்னா இப்படிப்பட்ட காரியம் இதுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்பட்டதில்லை. அதனால இந்த வார்த்தை சொல்கிறாங்க, எப்படிப்பட்டவரோ இவர், இந்த கர்த்தரா இந்த ஆண்டவர் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக இந்த காரியங்களெல்லாம் அவங்க காண்பதில்லை, கேள்விப்பட்டதில்லை. ஸ்தோத்திரம். ஆமாம், இன்றைக்கும் அப்படித்தான். ஸ்தோத்திரம். யாரும் காற்றையும் கடலையும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அந்த காற்றும் கடலையும் உண்டு பண்ண கர்த்தர் தான் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில இடங்களில் ஆமாம் ஸ்தோத்திரம், மழை பெய்ய சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது மழை பெய்யும், பெய்யக்கூடாது என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்களெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிற இடங்களில் மழை வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செய்வாங்க, ஆமாம் அது ஸ்தோத்திரம், அந்த ஊழியம் தடைபடக்கூடாது, இந்த கூட்டம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஸ்தோத்திரம் அப்போ ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி கர்த்தர் நிறுத்தினது உண்டு. அதுலாம் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, அப்போ இயற்கையின் மேல் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும், ஆமாம் நீங்களும் நானும் ஸ்தோத்திர பிள்ளைகள் அப்படின்னா ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர் தான் பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 அப்படி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுக்கும் ஒரு அதிகாரம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இது யார் சொல்ல முடியாது. அப்போ ஏசப்பான்னு நீங்கள் பொதுவாக மற்ற ஜனங்கள் கூட சொல்கிறாங்க, நல்லது சொல்லட்டும். அவர்களையும் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற ஆண்டவர் வல்லவர். ஆனால் விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. மூலிகை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அப்போ இந்த காரியங்களை செய்யும்போது பிள்ளைகள் ஆகணும். நம்ம தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கு அவ்வளோதான். சோத்திரம் எளிமையான ஒரு காரியம்தான். அதனால் பிள்ளைகளாகியன்னா மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால, ஏன் அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனார்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால தான் அவர் அப்படி ஆனார்னு வேதம் சொல்லுகிறது. சரி, மரணம் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பாருங்கள், அந்த மரணத்துக்கு அதிகாரி யார் தான் இருந்தது? சிலுவைக்கு போன பிற்பாடு அந்த அதிகாரம். சரி, இந்த மரணத்துக்கு அதிகாரியாக எப்படி அந்த அதிகாரம் போச்சு இப்போ சொல்லுங்களேன் நீங்கள். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாக அவர்களுக்கு இருந்த அதிகாரம், வைத்திருந்த அதிகாரமெல்லாம் எங்கே போயிடுச்சு? ஆமாம், பிசாசிட்ட போயிடுச்சு. சோத்திரம். ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு போன பிற்பாடு சோத்திரம் சாத்தானின் தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்ட பிற்பாடு சோத்திரம் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் யாருக்கு வந்துருச்சு? இன்னும் சொல்ல போனால் வேதம் சொல்லுங்க, மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஆமாம், சோத்திரம் பிசாசு வைத்திருந்தான். அதை அவன்கிட்ட இருந்து பிடுங்கி இன்றைக்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் உடையவர் கர்த்தர் தான். அதே சமயத்தில் பரலோகத்துக்கு போகிறதான வாசலை திறந்தவரும் அவர் தான். அல்லேலூயா. தம்முடைய சரீரமாகிய திரையின் வழியாக ஆமாம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அதில் சொல்லப்பட்டிருக்கிற மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவன் என்ன செஞ்சார்? அப்போ ஆண்டவர் மரணிக்காவிட்டால், சிலுவையில் மறிக்காவிட்டால் என்ன வந்திருக்காது?
மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் இன்னும் அதே அதிகாரம் உடையவனாக இருந்திருப்பான். அவனை அங்கே தான் அழித்தார். அல்லேலூயா. அப்படி அழித்தார்னு அர்த்தம் அவனுடைய வல்லமை அழித்தார்னு அர்த்தம். சோத்திரம். முழுமையான அழிவு பிசாசுக்கு பின்னாடி தான் இருக்குது இல்லையா? சோத்திரம். 1000 வருஷத்துக்கு 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிற்பாடு முழுமையான நித்திய நரகத்தில் தள்ளப்படுவான் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. சரி, கர்த்தர் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே பாருங்க, நல்ல கவனிங்க என்ன சொல்லுது. ஜீவகாலமெல்லாம் அப்போ மனுக்குலம் எப்படி இருந்தது? மரண பயத்தினாலே அந்த அடிமைத்தனத்துக்குள்ள உள்ளாக ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவர் வரும் வரைக்கும். நல்ல கவனிங்க, ஏசப்பா வரும் வரைக்கும் மனுஷருடைய நிலைமை இதுதான் அப்படி இருந்தது. ஜீவகாலமெல்லாம் மரண பயம். சோத்திரம். மரணத்துக்கு ரசிக்கப்படாத ஜனங்களுடைய நிலவரம் இது இப்படி தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்களா பரிதவிப்போடு கூட மறிப்பாங்க. ஐயோ நான் இறந்து போகிறேனே. அவங்களுக்குள்ளாக ஒரு உணர்வு வரும். நரகம்ன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே, அதுக்கு போயிடுவேன்னு போட்டிருக்க சோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செய்த பாவங்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து அவர்களோட போராடும். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க சந்தோஷமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதோ தேவதூதர் வர்றாங்க என்னை அழைச்சிட்டு போக. எப்படி? ஆனால் சந்தோஷத்தோடு ஆண்டவரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களாம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ பிசாசு இருந்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன சாத்தான் பயங்கரமாக அகோரத்தோடு ஒரு வர்றான் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்களாம். பார்த்தீங்களா? சோத்திரம். ஆமாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு என்ன உண்டு? நித்திய இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். பரதேசில் சோத்திரம். நம்முடைய ஆத்மா இளைப்பாறும். சரீரம் ஒரு வேளை நாம் கர்த்தருக்குள் மரித்திருந்தால் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்முடைய ஆவி இந்த ஆவி தேவனிடத்தில் போயிடும். ஆத்மா சோத்திரம் பரதேசில் இளைப்பாரி பிற்பாடு சோத்திரம் ஆண்டவர் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முன்பாக இருந்திருப்பார்கள். அடுத்து உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு நாம் எதிர்கொண்டு போவோம். இப்படி நாம் கர்த்தரோடு இருப்போம். பிற்பாடு கர்த்தர் இந்த பூமிக்கு எடுத்துக்கொண்ட ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து 1000 வருஷம் பூமியிலே அரசாளுவார். அவருடைய ஜனங்களாகிய நாமும் அவரோடு கூட அரசாளுவோம் என்று வேதம் சொல்கிறது. சரி, அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை படும்படிக்கு தான் அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவராய் ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ மார்க் 5ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலய தலைவனுடைய மகள் வியாதிப்பட்டு மரிச்சாச்சு. 12 வயசுக்குள்ள புட்ட பிள்ளை. அந்த பிள்ளை ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புனதில் இந்த ஜெபாலய தலைவனுடைய அன்னைக்கு முக்கியம். ஜெபாலயன்றது அன்னைக்கு அவங்க பொறுப்புலாம் இருந்தது. சோத்ரு அவருடைய மகள் 12 வயசில் அந்த சிறு வயதில் இறந்து போயிட்டா. வியாதிப்பட்டு இறந்து போயிட்டா. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் நான் வந்து குணமாக்குவேன்னு சொல்கிறார். ஆனால் சோத்திர அவங்க என்னன்னா இன்னொருத்தர் அடுத்து சில பேர் வந்து சொல்கிறாங்க சோத்திர அவளை மறித்து போயிட்டா, போதகரை தொந்தரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆண்டவர் சொன்னால் அவர் நித்திரையாக இருக்கிறாள், என்ன செய்யுது அவள்? ஆமாம் சோத்திர அவள் உறங்கி கொண்டு இந்த இடத்துல அந்த நித்திரையாக இருக்கிறான்னு அர்த்தம். அவள் தூங்கி கொண்டு இருக்கிறான்னு அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்கிறார். சோத்திரம். சில இடத்துல நித்திரை அடைந்தவர்கள்னு சொல்லும்போது இறந்து போனவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ சோத்திரம் வாசிக்கலாம். வந்து சரி தொடர்ந்து வாசிக்கலாம், அப்போ தான் புரியும். வாசிக்கலாம். பாருங்க, அந்த மனுஷன் பயந்து போயிருந்தார். ஐயோ என் பிள்ளை இறந்து போச்சா அப்படின்னு ஒரு பயந்தாச்சு. அடுத்தோட்டு கூட அப்போ நீ சொல்கிறார் விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய நான் சுகமாக்குவேன் அவளை, அதாவது அவளை உயிரோடு எழுப்புவேன் என்று நீ விசுவாசிக்கணும்னு சொல்கிறார். சரி வாசிக்கலாம். பாருங்க, விசுவாசமுள்ள ஒரு அந்த கொஞ்சம் பேரை தான் அது 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. 12 அப்போஸ்தலரையும் கூப்பிட்டாருன்னு இருக்குதா? அதையும் கவனிக்கணும்.
அப்போ இவங்களாம் நல்ல விசுவாசம் உள்ளவங்க. அதனால தான் சொல்கிறாரு. அப்போ பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரை தான் கூப்பிட்டு எங்கே போகிறாரு, தம்மோடு வருகிறதுக்கு மற்றவர்களுக்கு இடம் கொடாமல். அப்படின்னா அவங்க மற்றவங்களாம் கொஞ்சம் அவிசுவாசம் உள்ளவங்க, சோத்திரம் அவிசுவாசம்னு வார்த்தையில் ஏதாவது சொல்லிடுவாங்க, அது நல்லதில்லை. அப்போ எப்போதுமே சோத்திரா இப்படி நல்ல விசுவாசம் உள்ளவங்க, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேசுகிறவங்க, சோத்திரா இப்படி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறவங்க நம்மோடு இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவங்கள்ட்ட பாருங்கள், பெரும்பாலும் அவங்களால ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் இருக்கிறாரு, கைவிட மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், நமக்கு துணை செய்வார் என்று நம்புகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். அடுத்த வசனம். பாருங்க, மிகவும் அழுது புலம்புறாங்க. சின்ன வயசுல அந்த பிள்ளை இறந்துருச்சே அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அடுத்து ஆமாம் ஆமாம், இப்படி தெளிவாக சொல்கிறார். அவள் இறக்கவில்லை, அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறாருன்ற ஒரு கருத்தை சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் சோத்திரம், ஆனால் வசனத்தை கவனிங்க. சிரித்தாங்கன்னு இருக்குது. நகைத்தாருன்னு சிரித்தார்கள். எதற்காக வாசிக்கலாம்? பாருங்க. அப்போ பாருங்க, 3 பேரை தவிர யாரையும் உள்ள விடலை அவருடைய சீசர்கள், அப்போஸ்தலர்களை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னார்? இல்லை, தகப்பன் தாயை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்கள என்ன பண்ணாங்க, அழுது கொண்டு இருந்தவங்கள தயவு செய்து என்ன பண்ணுங்க, எல்லோரும் கொஞ்சம் நீங்கள் வெளியே இருங்க. ஏன்னா இந்த ஆளுகளை என்ன பண்ணுவாங்க, மேகம் தொடர்ந்து அழுது கூச்சலை போட்டு காரியத்தை கெடுத்து போடுவாங்க. இதெல்லாம் ஏன் வேதத்தில் இந்த சம்பவம்லாம் எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்க, எல்லாரும் அவர் வெளியே போக பண்ணி கொஞ்ச நேரம் வெளியே இருங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் வெளியே இருங்க அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஆமாம், சோத்திரம். அப்போ விசுவாசத்தோடு அப்போ தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி அவளை உயிரோடு எழுப்புறதுக்கு இவங்கெல்லாம் தடையாக இருந்துருவாங்க. அதனால வெளியே கொஞ்ச நேரம் அனுப்புனார். அப்போ போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு, அப்போ தாயும் தகப்பனை நீங்கள் இருங்க, அப்போ 3 பேர் நீங்கள் வாப்பா. சோத்திரம். மற்றவங்களாம் கொஞ்சம் வெளியே நில்லுங்க. அப்போஸ்தலனாக இருந்தாலும் மற்ற எத்தனை பேர்? 9 பேர் வெளியே தான் நிறுத்திட்டார். சரி, அழைத்து கொண்டு என்ன சொன்னாரா? பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து பாருங்க. அதற்கு அராமிக்கு வார்த்தையில் அராமிக்கு பாச நம்ம யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். எபிரேய பாசையும் தெரியும். அராமிக்கு அந்த பேச்சு வழக்கத்தில் உள்ள வார்த்தை அராமிக்கு மொழி. அப்போ தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே பாருங்க, அந்த ஒரு வார்த்தைக்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து என்ன நடக்குது? எழுந்து என்ன செஞ்சானா? எழுந்து நடந்தால். சரி, அப்போ சோத்திரம். 12 வயது உள்ளவில் அந்த பிள்ளை ஆண்டவர் அதாவது உயிரோடு எழுப்பினதே பார்க்குறோம். அப்போ இந்த பெண்ணு அடுத்து நாயின் ஒரு விதவின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரா? 3வது யாரை? லாசரு. இந்த 3 பேர் முக்கியமான வேதத்தில் உயிரோடு எழுப்பினவர்கள் என்று நாம் பார்க்குறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்து சொல்லும்போது ரோமர் 14:9 கூட வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதில் அவ பாருங்க, மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் எந்த மரித்தவங்க? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மேலும். நல்ல கவனிங்க, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மேலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு என்ன செஞ்சாரா? பாருங்க, மரித்தும் எழுந்தோம்னு அர்த்தம். உயிரோடு எழுந்தோம். ஆமாம், சதகாலங்கள் ஜீவிக்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சகல சிருஷ்டிகள் மேல் அதிகாரம் உள்ளவர். சோத்திரம். ஏன்னா சகல சிருஷ்டிகளை உண்டாக்கினவர் அவர் தான். இப்போ கொலோசியர் 1:16 வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16 வாசி. இன்னும் ஒரு பாயிண்ட் அடுத்து 7ஆம் பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன செய்து சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சரி, அடுத்து பரலோகத்தில் உள்ளவைகளும்
அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆண்டவராக இயேசுனாலும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவராக இயேசுவால் ஆமாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சத்தியமெல்லாம் படிக்காத ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அது வேற்றுமர சகோதரர்கள் பேர் சொல்ல அப்படி சோத்திரம். அப்போ அறியாமையினால இன்னும் ஒரு சிலர் பொறாமையினாலும் கூட என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசிங்க, அவர் ஒரு போதகருங்க, அவ்வளோதாங்கன்னு சொல்கிற தவறாக பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. இந்த வசனத்தை அவங்க வாசிக்கணும். ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் சகலமும் என்ன செய்தது, சிருஷ்டிக்கப்பட்டு பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் அவரால் சிருஷ்டிக்கப்படுகிறது. அடுத்து என்ன சொல்கிறது, நாம் காணப்படுகிறதும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதும் காணப்படாதவைகளும் இருக்குது நிறையா இல்லையா, அதுவும் கூட ஆண்டவரால் இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வசனங்களாம் யாருக்கு எடுத்து கொடுக்கணும், ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்காத ஜனங்கள். அப்போ சாதாரண ஒரு சோத்திரம் அவர் தேவகுமாரனாக மட்டும் என்று சொல்லுகிற ஒரு மனுஷகுமாரன்ற வார்த்தை இருக்கிறபடினால அவர் ஏன் தேவனாக இருந்தவர் மனுஷகுமாரானார், தேவகுமாரனாக இருந்தவர் ஏன் மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லும்போது வேதாசனம் சொல்கிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், உங்களை என்னை ருச்சிக்க முடியாக ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தை மீட்க முடியாகவே இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சகல காணப்படாத சகல வஸ்துகளும் சிங்காசனங்கள் ஆனாலும் பாருங்கள், எதற்கு மேலெல்லாம் அவர் சோத்திர அதிகாரமுடையவர்னா சிங்காசனங்கள் ஆனும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும். அப்படின்னா பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்குது, கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அப்படின்னா சோத்திரம் தத்துவம் என்பது தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிற காரியம். அடுத்த துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சோத்திர பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் ஆமாம் சோத்திரம் சோத்திரம் துறைத்தனங்கள் அதிகாரங்களுடைய தேவனுடைய காரியங்கள் இது சோத்திரம். ஒன்று தேவனுடைய காரியங்கள், இதெல்லாம் பூரா தேவனுடைய காரியங்கள் தான். இன்னும் வேற சொல்லப்பட்டிருக்கிறது துறைத்தனங்கள் அதிகாரங்கள்ன்றது சாத்தானுடைய ஆமாம் அசுத்த வல்லமைகளுடைய காரியங்களும் இருக்கிறது. இதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. வேதத்தை நல்லா பிரித்து வாசிக்கணும். இங்கே சொல்லப்படுகிற துறைத்தனங்கள் அதிகாரங்கள் தேவனுடைய காரியங்கள். அங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது சோத்திரம் என்ன சொல்லப்படுகிற துறைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாபதிகள் வானமெடுத்து புறப்படுகிற புல்லாவின் சேனைகள் சொல்லுகின்றது அது வேறு, அது சாத்தானுடைய காரியங்கள். அதுக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, அது புரிஞ்சு கொள்ளணும். அப்போ சகலமும் யாரை கொண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்றே என்ன பண்ணுது சிருஷ்டிக்கப்பட்ட. அப்போ அவராலும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகள் எல்லாரும் அவருடைய அதிகாரத்துக்கு ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதிகாரம் அவருக்கு இருக்கிறது என்பதே நம்ம சோத்திரம். இதை குறித்த பிலிப்பியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானுடைய துணையோடு சொல்லுகிறதை பார்க்கலாம், வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர், பாருங்க வானோர், அப்போ வானத்தில் உள்ளவைகள் அப்படின்னா பரலோகத்தில் உள்ளவைகள்னு அர்த்தம். அல்லது வானத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட வான சேனைகள் என்று சொல்லுகிறவைகள், அதெல்லாம் சோத்திரம் என்னது, தேவன் படைத்தவைகள். அவைகள் சோத்திரம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவைகள். அவைகள் சோத்திரம் நமக்காகவே தேவன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்களுக்காகவே சுதந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் படைத்திருக்கிறார். அவைகள் தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அப்போ சிருஷ்டி கர்த்தரைத்தான் நம்ம தொழுது கொள்ளணுமே தவிர அவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியை அல்ல. அல்லேலூயா. ஆமாம், அப்போ உண்டாக்குனவரைத்தான் நாம் தொழுது கொள்ளணுமே தவிர உண்டாக்கப்பட்டவைகளை அல்லவே அல்ல. உண்டாக்கப்பட்டவைகள் எதுவே இருந்தாலோ அவைகள் எல்லாம் சோத்திரம் அது தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். அது நம்முடைய பயன்பாட்டுக்கு தேவன் கொடுத்துருக்கார். இயேசு நாமத்தில் வானோர் பூதளத்தோர் அப்படின்னா பூமியில் இருக்க நாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே சோத்திரம் மனுஷர்கள் மட்டுமல்ல, என்னது எல்லாம் இருக்குது. அப்போ காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வன பரப்பன சோத்திரம். அப்போ ஜீவராசிகள் அதாவது கடலில் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது எல்லாமே. அப்போ பூமியின் கீழானுடைய முழங்கள் யாவும், அப்போ பூமியின் கீழான செயல்படுகிற காரியங்கள் சோத்திரம் இருக்கிறது. அப்போ சாத்தானுடைய சேனைகள் செயல்படுகிறது. அதெல்லாம் கூட ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன செய்யணுமா, முடங்கணும், முழங்கால்கள் முடங்கணும். அப்படி படிக்க முடங்கல் முடிக்கி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. பாருங்க, இதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. ஆமாம், நம்முடைய நாவும் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா.
வெறும் இயேசு என்று எப்போதும் சொல்லாமல் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம சாதாரண மக்கள் சொல்லுவாங்க, அறியாமல் சொல்லுவாங்க, இயேசு. இப்போ பொதுவாக என்ன இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறோம், ஏசப்பான்னு சொல்கிறோம். அது நல்லது, நம்முடைய தகப்பன் ஒரு தகப்பனாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையை நம்ம அதிகமாக என்ன பண்ணணும், ஆமாம், சோத்திரம் பயன்படுத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்திக்கிற பார்க்குறோம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கர்த்தர் நாவுகள் யாவும் என்ன பண்ணணுமா, அறிக்கை பண்ணும்படிக்கும், ஆமாம், மேலான நாமத்தை அவருக்கு, ஆமாம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுவின் நாமத்தை கொண்டு, நசராய் இயேசுவின் நாமத்தை கொண்டு அப்படி சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், ஆமாம், சோத்திரம், பிசாசுகளை துரத்துகிறது உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறோம். எல்லாம் நல்லது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர் 1:3 கூட வாசிங்களேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரகாசமும் தன்மையின் சொருபமாக இருந்து பாருங்கள். இந்த தெய்வீக தன்மை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அதிகாரம் உடையவர், அவருடைய தெய்வீக தன்மையெல்லாம் அது சம்மந்தப்பட்டது. அதனால நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். சோத்திரம். மற்ற ஆட்கள் குழப்புவாங்க. சோத்திரம் வேறு விதமான நம்பிக்கை உடைய ஆட்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் கூட என்ன பண்ணுது, சோத்திரம். அப்போ ஆண்டவருடைய அந்த அதிகாரம், அவருடைய சோத்திர வல்லமை மகத்துவங்களை தூசிக்கிற ஆட்கள் உண்டு. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர்னா யார், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய என்னன்னு அர்த்தம், பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும். அடுத்து என்ன சொல்லப்படுது, அவருடைய தன்மையும் சொருவமாக இருந்த. அவர் வேதத்தை வாசிக்கும் போது அர்த்தத்தை நல்ல, அந்த வசனத்தை நல்ல தெளிவாக வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த வசனங்கள் புரியும். அப்போ அவருடைய தன்மையின், பிதாவின் தன்மையின் சொருவமாக இருந்து என்ன செய்கிறாரா, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அல்லேலூயா. சகலத்தையும் சர்வத்தையும், அல்லது தம்முடைய என்ன, இந்த நம்ம கையில் இருக்கிற கர்த்தர் கொடுத்த வசனம் எப்படிப்பட்டது, ஆமாம், வல்லமையுள்ள, ஆமாம், வசனத்தினால தான் தாங்குறாராம். அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இயேசுவே வார்த்தையானவர். அல்லேலூயா. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை ஆமாம் தேவனாகவே இருந்தது. இயேசுதான் அந்த வார்த்தையானவர், அவர் தேவனானவர். அல்லேலூயா. தெய்வம், கர்த்தர், ஆண்டவர் என்பதில் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது யாருக்கும். சோத்திரம். சரி, அடுத்து தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. பார்த்தீங்களா, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை யார் தான் உண்டு பண்ணார், ஆண்டவராக இயேசு மட்டும்தான் உண்டு பண்ணார். வேறு எந்த சோத்திர மத தலைவர்களை உண்டு பண்ண முடியலை, உண்டு பண்ண முடியாது என்று பார்க்கிற. உண்டு பண்ணி உள்ளத்தில் மகத்துவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்து நியாயத்திற்கு அதிகாரம் உள்ளவர். இந்த சில வார்த்தையில் பார்த்து முடிச்சிடலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22 22 ஒரே வசனத்தை தான் சொல்லுகிறேன். 22 வாசிங்க. அன்றையும் 22 வசனம் வரைக்கும் முதல் வாசிக்கலாம், போதும். அன்றையும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல, ஆமாம், பிதாவையும் நம்ம கணம் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறோம், வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவகுமாரனாக இயேசுவை என்ன பண்ணணும், ஆமாம், கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே. பார்த்தீங்களா, நியாய தீர்ப்பு யார் செய்கிறது இல்லையா, வேதம் சொல்லுகிறது. பிதா நியாய தீர்ப்பு ஒருத்தருக்கு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவகுமாரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார், நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. சரி, கர்த்தர் இதை மத்தேயு புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் சில வசனங்களை வாசித்து தான் ஆகணும், உங்களுக்கு புரியும். அங்கே நியாயம் இருக்கிற காரியத்தை கர்த்தர் செய்கிறதே இந்த வேதபதி காண்பிக்குது. நீங்கள் முழு பகுதியும் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சில வசனம் மட்டும் வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 34ஆம் வசனம். பார்த்தீங்களா, சோத்திரம் 2 விதமான கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறார். செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் என்று சொல்லுகிறார். சோத்திரம். செம்மறி ஆடுகளே வலப்பக்கத்திலும் அப்படின்னா சோத்திரம். ஒரு கூட்டம் சொன்னால் ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் பெற்றிருக்கிறதான ரசிக்கப்பட்டு சோத்திரம். ஆமாம், சோத்திரம். மேற்கொண்டு ஆவிக்குரிய ஜீவித்தில் வளராது இருந்தாலும் அது சோத்திரம். அவர்களுக்கும் பரலோகத்தில் ஒரு பகுதி, புதிய பூமி என்ற ஒரு பகுதியை அவர் கொடுக்க இருக்கிறார்.
அந்த கூட்டம் தான் இது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படுகிறவர்கள் மனவாட்டி சபை. இந்த கூட்டம் யார்? உயிர்த்தெழுதில் சோத்திர கடைசி வரிசையில் சோத்திரம் ரசிக்கப்பட்டவங்களும் ரசிக்கப்படாதவர்களும் கூட உயிர்த்தெழ வைப்பார். வச்சு சோத்திரம் அந்த பாவம் செய்தவர்களை இடப்பக்கமாகவும் அந்த சோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தை கொஞ்சம் ஓரளவாவது அறிந்து கொண்டு சோத்திரம் தேவனுக்கு அறிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு சோத்திரம் தேவனுக்கு தேவனுடைய சோத்திரம் அவரை ஆராதித்து அவரை பின்பற்றக்கூடிய அந்த எண்ணம் உடையவர்களாய் வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. சோத்திரம் அவர்களையும் ஆண்டவர் சோத்திரம் 2 பேரையும் என்ன பண்ணுவாரா? ஆமாம், சோத்திரம் அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்லுவாராம்? வாசிக்கலாம். தமது இடப்பக்கத்தில் நிறுத்துவார். அடுத்த வசனம். அங்கே வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பாருங்கள், இவங்க பாருங்கள் ரட்சிப்பை அனுபவப்பட்டிருக்கிறாங்க, நற்கிரியலும் செய்கிறாங்க. சோத்திரம். ஆனால் இன்னொரு கூட்டம் ரட்சிப்பையும் பெறலை, இன்னொன்று என்ன செய்யலை, நற்கரியலையும் செய்யலை. அது என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தாகம் தீர்த்துக்கொள்ள. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல. நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்கல. இப்படிலாம் சொல்லுவார். யாரை? இடது பக்கத்தில். வடது பக்கத்தில் பார்த்து என்ன சொல்லுவார்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. எப்போ இதெல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே? சிறியவர்களாகிய என்னுடைய சகோதரர்களுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இதில் இன்னும் வசனங்கள்லாம் இருக்குது, வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்போ பாருங்கள், வாசிக்கலாம். இன்றைக்கி நம்மளும் அந்த நற்கரியலை செய்யணும். நல்ல நற்கரியலை, நல்ல செயல்களை செய்யலுங்க. ஒரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு தீங்கும் நம்ம நினையாதபடிக்கு, தீங்கு செய்யாதபடிக்கு நல்லதே செய்ய. அவதான் ஃபாதர் இப்போ நல்ல பாடல் பான, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. உலக மக்கள் கூட என்ன செய்கிறாங்க தெரியுமா? நல்லதும் செய்கிறாங்க. என்ன செய்வாங்க பாருங்க, நல்லதும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, கெட்டதும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சுபாவத்தின்படி அப்படி செய்வாங்க. ஒரு சிலர் கெட்டதே செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னும் ஒரு செய்ய ரெண்டுமே கலந்து செய்வாங்க. சோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதைத்தான் செய்யணுமா? நல்லதே சொல்லணும், செய்யணும். அந்த கிருபையை நம்ம கேட்கணுங்க. சோத்திரம். ஏன்னா நம்ம மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறோம். சோத்திரம். அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போதே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். நல்லதை நினை, நல்லதை செய்யி அப்படி நமக்கு உணர்த்துறாரா? உணர்த்துனா சரியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதுக்கு தானே சபையில் கொண்டு வந்து நம்ம சரிப்படுத்துகிறாரு. சோத்திரம். ஆமாம், குறைவுள்ள மனுஷர்கள் தான், ஆனாலும் கூட இருந்து நம்ம சரிப்படுத்துகிறார் ஆண்டவர். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இப்போ வாசிக்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்வார் இல்லையா? உண்டானது முதல் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதில் தான் இவங்க நிற்க போகிறாங்க. ஆனால் நமக்கு யாரும் இல்லை, நமக்கு என்ன இல்லை? எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய சோத்திர மனவாட்டி சபைக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்புலன்னு இருக்கா? இப்போ வாசிங்க, ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தவங்க எங்கே போயிடுறாங்க? ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். கருத்துக்களை மரித்திருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆடு உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் வருகையில் போயிடுவோம். மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமாம், இங்கே இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, அப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போ சோத்திரம் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை ரசிக்கப்பட்டு அவர்கள் நம்மோடு வருவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இப்படிலாம் கொஞ்சம் பொறாமப்படுறாங்களே, இப்படிலாம் எரிச்சல் படுறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுக்காமல் நேசித்து அவங்களும் வரணுமேப்பா, நரக அக்கினிக்கு தப்பணுமே. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் இப்படிலாம் எண்ணத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதற்குன்னு பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமாம், இதைத்தான் ஆண்டவர் பிள்ளைக்கு செய்யணும். சரி, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு புட்டவர்களாக இருந்து என்ன செய்யணும்? மாம்சத்தின்படியே நடவாமல். அப்போ மாம்சம் சரி இருந்தால் மாம்சத்தை நடக்க முடியாத இச்சை போராடும். அப்போ அதை ஆவினாலே மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியில் வாழும்போதே அதுக்கு தான் என்னது? உபாச ஜபம், அவன் சபை குடி வருதல், சோத்திர வேத வாசிப்பு, ஜபம், வேத தியானம், வேத ஆராய்ச்சி, சோத்திர கர்த்தரோடு கூட உறவாடுகிறது. சோத்திரம். அப்போ இன்னும் சொல்ல போனால் சோத்திரம் நோவாவை குறித்த கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவர் நீதிமானும் உத்தமனும்
தேவனோடு சஞ்சரிக்குறலாம் இருந்தான். இந்த நிலவரம் சோத்திரம். அப்போ கடந்த வாரம் கூட சொன்னேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். சோத்திரம் நோவாயை போல நீதிமான் என்று சொல்லுகிறது இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா, பரிசுத்தவான்கள் என்ற ஒரு நிலவரம். அந்த நிலவரத்தை காத்துக்கொண்டு அவர் பழைய ஏற்பாடு காலத்துக்கு சேர்ந்தவர்களை காட்டிலும் நமக்கு புதிய ஏற்பாடு சபை மேன்மையானது, அந்த அனுபவம் மேன்மையானது. அப்போ அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிற, அடுத்து என்னது? ஆமாம், உத்தமனாய் வாழணும். உத்தமமாக வாழ்கிறதுக்குள்ள ஆலோசனைகளை கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? சோத்திரம் எழுதி வச்சுக்கிற சொல்கிறது எதுக்கு தெரியுங்களா? பாருங்கள், ரெக்கார்ட் மாதிரி வச்சுருக்கேன். எத்தனை இது வரைக்கும் 24 வருஷமாக போதிச்சு எல்லா டைரியும் என்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், பாருங்கள் இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்தோன்னா எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். மறுபடியும் கர்த்தர் வசனங்களோடு பேசுவாருங்க. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இங்கே வந்த பிற்பாடு கூட சில வசனங்களை அங்கங்கே ஞாபகப்படுத்தினார், எடுத்து சொன்னேன். இதில் நோட் பண்ணாத வசனங்களை கூட. ஸ்தோத்திரம். பிரயோஜனமான வசனத்தை ஆண்டவர் சபைக்கு ஊழியக்காரர் மூலமாக எடுத்து கொடுத்து உங்களுக்கு விசுவாசத்தில் வளர உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆனபடியாக கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா இன்னொன்று என்ன அர்த்தம்? ஆக்கினை என்னது? நரகத்துக்கு போக வேண்டிய நிலவரம் நமக்கு இல்லை, மனவாட்டி சபைக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சா? ஆமாம், ஒரு கூட்டம் இடது பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சொன்னார், இன்னொன்று வலது பக்கத்தில் இருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து தான் அவங்க என்ன சொன்னார்? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதை வாசிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இது வாசிட்டுட்டோமா? வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, பிதாவினால் ஆசிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக. பாருங்கள், எப்போ இருந்து ஆயத்தமாக்கப்படுகிறது? உலகம் உண்டான முன்கொண்டே. சோத்திரம். நமக்கு அப்போ ஒரு கூட்ட ஜனத்துக்கு பரலோகம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. சோத்திரம். அது எவ்வளோ உண்மைன்றதை இங்கே ஆண்டவரே சொல்கிறாரு. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க. சார், வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்கிறது தான் நம்ம முக்கியமானது. அது சோத்திரம், ஒரு கூட்ட ஜனங்கள். ஆமாம், சோத்திரம். அப்போ சொல்கிறாங்களே, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தானே எல்லாரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் அன்புள்ள தெய்வம் இவளை சோத்திரம் இந்த ஒரு கூட்டத்தை இப்படி அனுப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவன் அன்புள்ளவர் தான், ஆனாலும் அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ நீதியின்படி வாழ முடியாதுன்னு எதிர்பார்க்கிறார் கர்த்தர். சோதர். ஆசிரியக்கப்பட்டவர்கள், பிதாவினால் ஆசிரியக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன செய்யுங்க? சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதே பார்க்கிறோம். சோத்திரம். அதே சமயத்தில் இன்னொரு வசனத்தை வாசித்து தான் ஆகணும். சோத்திரம். 41 வாசி முடிக்கலாம். இடது பக்கத்தில் இவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்கள் பாருங்கள். இந்த அன்புள்ள தெய்வம் என்று சொல்லப்படுகிற அவர் தான் அந்த நீதியின்படி என்ன சொல்கிறாரு? அப்போ அவர்களுக்கு இந்த பரிதாபமான அந்த நிலவரத்தை காண்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? அப்போ என்னை விட்டு என்ன பண்ணுங்க? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினியில் அவங்க இந்த நிலைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவராது போய்விடக்கூடாதுங்க. எவ்வளோ பேருக்கு இந்த ஒரு பாரம் இருக்குது. ரட்சிக்கப்படாத சோத்திர பெற்றோர்களாக இருக்கட்டும், சோத்திரம் அவர்களை ரிச்சிப்புக்குள்ளே நீங்கள் நடத்தலை அப்படின்னா, ரிச்சிப்பை பெறாமல் மறிச்சிட்டாங்கன்னு என்னது நிலைமை? என்ன தான்? நமக்கு அன்புக்குரியவர்கள் தாங்க. அம்மா தான், அப்பா தான், தாத்தா தான், பாட்டி தான், உடன் பிறந்தவங்க தான், சோத்திரம் உறவினர்கள் தான். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. எதுக்கு சபையை வச்சுருக்கிறார் கர்த்தர்? எதுக்கு ஜனங்களை நம்ம ரிச்சத்தை சபையில் வச்சுருக்கிறாரு? சோத்திரம் மற்றவர்களை ரிச்சிப்பில் நடத்த. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நிலவரத்தில் போயிடக்கூடாதே. இந்த பாரம் சோத்திரம் எப்போதுமே எனக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த பாரத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாங்களா எல்லாருமே? இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு வருத்தம் எப்போ வரும் தெரியுமா? ரட்சிக்கப்படாமல் மறிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன வரும் தெரியுமா? நம்மளோட அன்புக்குரியவர்கள், சோத்திரம் நம்முடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது நம்ம பெற்ற தாய் தகப்பனே ரட்சிக்கப்படாமல் மறிக்கும் போது எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? வேதனை இருந்திருக்கா இல்லையா? பாருங்கள், இது பாருங்களேன், எப்படிப்பட்ட என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கன்னு சொல்லிட்டார். அது இரவும் பகலும் நித்திய அக்கினி. பரலோகம் நித்திய பரலோகம், நித்திய ஜீவனை விடவர்களாக அங்கே நித்தியமாக இருக்க போகிறோம். நித்திய நரகமும் இருக்குது இல்லையா?
அப்போ இதுக்கு நம்ம ஒருவரும் போகாதபடிக்கு அழுது நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நம்மளை பற்றி தப்பாக என்ன நினைச்சாலும் சரி, அவர் தப்பாக சொன்னாலும் சரி, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் விசுவாசிங்க. ஆமாம், அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர், அவர் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியவர். அவராலேன்றி வேறு ஒருவரால் என்ன செய்யல ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழங்க மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமம் இல்லாமல், கர்த்தரா இயேசு நாமமே இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிடணும். சரி, அப்போ 7 காரியங்கள் சொன்னோம். கர்த்தர் இயேசுவுக்கு இருக்கிற அதிகாரங்கள் 7 அதிகாரங்கள். முக்கியமான பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர். அடுத்து சோத்திர வியாதியை சுகமாக்க அதிகாரம் உடையவர். 3வது அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் உள்ளவர். 4வது இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் சகல சிருஷ்டிகள் மேல் அதிகாரம் உள்ளவர். 7 நியாயம் தீர்க்க. ஆமாம், இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்கள் நம்ம தியானிக்க இன்னும் காரியங்கள் இருக்கிறது. போதும், ஜெபம் பண்ணுவோமா? எழுந்திருந்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்மை ஒரு அடிமையாக அல்ல, நம்முடைய தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும், அவருக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல இப்படிப்பட்ட அந்த கிருபை தந்து, கிருபை உடையவராகிய நீர் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களப்பா. ஆமாம், சகல அதிகாரம் படைத்தவர் நீங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், வானத்திலும் ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த சகல அதிகாரம் உடையவர காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராயிருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தில் மிதியாக இருக்கிற ரட்சிக்கப்படாத பெற்றோர்களை ரட்சிங்க ஐயா என்று சொல்லுங்க. அப்பா, அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கணவன்மார் ரட்சிக்கப்படாத கணவன்மார்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவங்க பாவங்களை மன்னித்து மனம் திரும்ப அவர் உள்ளத்தில் பேசுங்கன்னு சொல்லுங்க. அவர் உள்ளத்தில் வாய் திறந்து கேட்கணும். அல்ல உள்ளத்தில் இடபெடுங்க, அவங்க பக்கமாய் திருப்பிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, வியாதியை சுகமாக்க அதிகாரம் உடையவர். அற்புத சுகத்தை கொடுத்து நம்மை சுகப்படுத்தி இருக்கிறாரு கர்த்தர். ஸ்தோத்திரம். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த வியாதியும் நோயும் அவர் சுகமாக்க அவரால் முடியும் என்று பார்க்கிறோமே. ஸ்தோத்திரம். அடுத்துள்ள அசுத்தாவிகள் மேல் அதிகாரம் உடையவராக அவர் இருக்கிறபடினாலே, நமக்கு விரோதமாய் போராடின, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடின எல்லா அசுத்தாவிகள் மேல் அதிகாரம் உடையவராய் செயல்பட்டாரே, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அடுத்து இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயற்கையின் மேலே அதிகாரம் உடையவராய் அவர் ஸ்தோத்திரம். அவருடைய அந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். அப்போ அவருக்குள்ளாக அந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறபடினாலே இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று பார்க்கிறோமே. ஸ்தோத்திரம். இயற்கையின் கிரியைகள் எல்லாத்தையும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். மரணம் மட்டுமல்லாமல் மரணத்தின் மேல் அதிகாரம், மரணத்துக்கும் ஸ்தோத்திரம் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராய் அவர் கர்த்தன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, சகல சிருஷ்டிகள் மேலும் அதிகாரம் உடையவர். காரணம், அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. மட்டுமல்ல, நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ளவர். அப்பா ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழியில் நடக்க எங்களை பலப்படுத்துங்க ஐயா என்று சொல்லுங்க. இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர், வல்லமையுடையவர். ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனுமாய் எங்கள் ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாய், பெருபராய், குடும்பமாய், சந்ததியாய், அப்பா எல்லா விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் விசுவாச ஊழியக்காரங்கள் குடும்பத்து பிள்ளைகளை சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட காத்துக்கொண்டு அப்பா சோத்திர இரத்த கொட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான ஆண்டு ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிக்கு விரோதமாய் எலும்பி கிரீசர் எல்லா விதமான எரிச்சல் ஆவிகளையும், பொறாமையின் ஆவிகளையும், வன்கணிகள் ஆவிகளையும், துஷ்டத்த ஆவிகளையும், மோசம் போக்குற ஆவிகளையும், வஞ்சிக்கிற ஆவிகளையும், ஏமாற்றுகிற ஆவிகளையும், பொய்யன் ஆவிகளையும், எல்லா மந்திர தந்திரத்தின் ஆவிகளையும், கிரியைகளையும் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா எதிர்வலமையை முறியடித்து ஜெபிக்கிறோம். ஜெயமான பாதையில் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க. ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோட என்னைக்கு சதாகாலங்களில் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக.